Hi students, 8th standard maths exercise 5.5 சாய் சதுரம் வரைதல் construction of a rhombus. Question number 2, subdivision 3. Construct the following rhombus LUCK where LC equal to 7.8 cm and UK equal to 6 cm. First questionல கொடுத்திருக்க இந்த measurements யூஸ் பண்ணி ஒரு rough diagram ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த rough diagramல பாத்தீங்கன்னா ஒரு சாய் சதுரம் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இந்த சாய் சதுரத்துக்கு நேம் கொடுத்துக்கலாம். क्वेश्चनல பாத்தீங்கன்னா LUCK அப்படி நேம் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த நேம் இங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல L, இங்க U, இந்த இடத்துல C, இந்த இடத்துல K. இதுல மெஷர்மென்ட்ஸ் பாத்தீங்கன்னா LC = 7.8 cm அப்படி கொடுத்திருக்காங்க. இங்க LC அப்படின்றது ஒரு டயகனல். அதே போல UK = 6 cm கொடுத்திருக்காங்க. UK அப்படின்றதும் இன்னொரு டயகனல். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம டயகனல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டயகனலுக்கு நம்ம லென்த் அப்ளை பண்ணிடலாம். LC யோட லென்த் பாத்தீங்கன்னா 7.8 cm. சோ இந்த இடத்துல 7.8 cm அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல UK யோட லென்த் பாத்தீங்கன்னா 6 cm ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த இடத்துல 6 cm அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்க இந்த மெஷர்மென்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயகிராம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ரஃப் டயகிராம்ல நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு வேல்யூ இருக்காது. அதாவது இந்த சாய் சதுரத்துக்கு தேவையான 4 பக்க அளவுகளும் நமக்கு இல்ல. ஒரு பக்க அளவு கூட இங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலா 2 மூலைவிட்டங்களோட அளவு மட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது சைடு வேல்யூஸை கொடுக்காம டயகனல்ஸோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ 2 மூலைவிட்டங்களோட மதிப்பு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது 2 டயகனல்ஸோட லென்த் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை நம்ம தேர்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரஃப் டயகிராமை பேஸ் பண்ணி மெயின் டயகிராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். மெயின் டயகிராமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த 2 டயகனல்ல ஏதாவது ஒரு டயகனல் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். டயகனல்ஸ்ல எது லென்த் அதிகமா இருக்குதோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டயகனல் LC யோட லென்த் பாத்தீங்கன்னா 7.8 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 7.8 cm லென்த்துக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 7.8 cm லென்த்துக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 7.8 cm லென்த்துக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு நேம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல L, இந்த இடத்துல C. சின்ஸ் LC யோட லென்த் தான் பாத்தீங்கன்னா 7.8 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரோம்பஸ்க்கு சைடு வேல்யூஸ், அதாவது பக்க அளவுகள் எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக மூலைவிட்டங்களை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு மூலைவிட்டத்துடைய லைன் செக்மெண்ட்டை இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணும் அப்படின்னா, LC அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு மைய குத்துக்கோடு வரையணும். அதாவது பர்பெண்டிகுலர் பைசெக்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் மைய குத்துக்கோடு வரையறதுக்கு நம்ம எப்பவுமே காம்பஸை தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை ஃபர்ஸ்ட் L-ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை L-ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு LC அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு முக்கால் வாசிக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது பாதிக்கும் மேலே காம்பஸை அளவெடுத்துக்கணும். அளவெடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல் கீழே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல் கீழே இன்னொரு ஆர்க் ட்ரா பண்ணும். இப்போது இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் காம்பஸை அப்படியே எடுத்து C-ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை C-ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. C-ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல் கீழே இன்னொரு ஆர்க் ட்ரா பண்ணும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆர்க்ஸ் ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு தேவையான மைய குத்துக்கோடு, அதாவது பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இந்த லைன் பார்த்தீங்கன்னா LC அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டை எக்ஸாக்டாக 90 டிகிரியில் கட் பண்ணும். அதாவது பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செகண்ட் டயகனலை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இந்த செகண்ட் டயகனலுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 6 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 6 cm கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் பாதியை நம்ம காம்பஸில் மெஷர் பண்ணிக்கணும். அதாவது எப்போவுமே இந்த செகண்ட் டயகனலை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதோடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த லென்த்தில் பாதியை காம்பஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் டயகனலுடைய லென்த் எவ்வளவோ அதில் பாதியை காம்பஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டயகனலுடைய லென்த் 6 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாதி 3 cm. ஸோ 3 cm காம்பஸை மெஷர் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை 3 cm நான் மெஷர் பண்ணிக்கிறேன். 3 cm மெஷர் பண்ணிட்டு காம்பஸை இந்த சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது
இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டாரும் எல்சி அப்படின்ற லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த சென்டர் பாயிண்ட்ல காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் லைன் மேலே ஆர்க் ட்ரா பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுவோம். அதே போல் கீழே இன்னொரு ஆர்க். இப்போது இந்த ஆர்க்லேருந்து இந்த ஆர்க் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம காம்பஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுதான் நமக்கு தேவையான செகண்ட் டயகனல். ஸோ செகண்ட் டயகனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா யூகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யூ இருக்கும், இந்த இடத்துல கே இருக்கும். ஸோ யூலேருந்து கே வரைக்கும் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த 2 ஆர்க்குக்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்கும். பிகாஸ் சென்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம ஆர்க் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து கே வரைக்கும் 3 சென்டிமீட்டர் இருக்கும். அதே போல் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து யூ வரைக்கும் 3 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ டோட்டலாக யூலேருந்து கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்ற இந்த செகண்ட் டயகனல் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போது எல்கேவை ஜாயின் பண்ணலாம், அதே போல் கேசியை ஜாயின் பண்ணலாம், அதே போல் எல்யூவை ஜாயின் பண்ணலாம், அதே போல் யூசியை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்யூசிகே அப்படின்னு நமக்கு ஒரு சாய் சதுரம் ரோம்பஸ் கிடைச்சிருச்சு. இதில் எல்சியோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 7.8 சென்டிமீட்டர், யூகே உடைய லென்த் 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல 6 சென்டிமீட்டர் அப்படின்னு அப்ளை பண்ணிடலாம். இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ரோம்பஸுடைய ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ஏரியா கால்குலேஷன், ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஸ் ஈக்குவல் டு half into d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா d1 d2 அப்படின்றது 2 டயகனலை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டயகனல்ஸோடைய லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ d1ஓட வேல்யூ 7.8 சென்டிமீட்டர், d2ஓட வேல்யூ 6 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஸ் ஈக்குவல் டு half into d1ஓட வேல்யூ 7.8 சென்டிமீட்டர் into d2ஓட வேல்யூ 6 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணலாம் பிகாஸ் போத் ஆர் ஈவன் நம்பர்ஸ். ஸோ 1 2s are 2, 3 2s are 6. இப்போ 7.8ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேவையான ஏரியா கிடைச்சிரும். ஸோ 7.8ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 23.4 அப்படின்னு கிடைக்கும். Therefore, the area of the rhombus LUCK is equal to 23.4 centimeter square. This is the answer. That's all.